போன வருஷம் OnePlus Nord CE5 லான்ச் பண்ணிருந்தாங்கல. அது வந்து OnePlus ஓட one of the most popular phones. அந்த popular phoneோட next version வந்துருச்சுங்க. OnePlus Nord CE6. இப்பலாம் புது ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா அது அப்கிரேட்னு சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2026ஓட நிலைமை கதி வித் ஸ்மார்ட் போன்ஸ். நீங்களே கம்மியா தான் வீடியோஸ் பாக்குறீங்க, ஸ்மார்ட் போன் வீடியோஸ். எனிவே, சோ இந்த Nord CE6ல என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்கன்னு கிளியரா எல்லா டீடைல்ஸும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அப்கிரேட்ஸ் பிளஸ் டவுன்கிரேட்ஸ், எஸ் டவுன்கிரேட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நான் சொல்றேன் இந்த வீடியோல. கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so எடுத்துட்டு பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very familiar box, blue color box, black accent இருக்கு. So Nord CE6 னு மொட்டையா பெருசா போட்டுருக்காங்க மேல. திறந்தோடனே உள்ள ஒரு பொட்டி, அந்த பொட்டிக்குள்ள ஒரு கேஸ். அண்ட் இந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கேஸுங்க. பட் நாங்க ஆக்சுவலி கொஞ்சம் டர்ட்டியா இருக்குல்ல, நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் டர்ட்டி ஆயிடுச்சு. பட் நல்ல சிலிகான் கேஸ். அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடியில போன் இருக்கு. இந்த போன் இருக்கி அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா 80 வாட் சூப்பர் ஊக் சார்ஜர் இருக்கி. அர்ணவோட பையா உள்ள வந்துட்டார்னு நினைக்கிறேன். டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் humble sim ejector tool. So இதாங்க உங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். பெருசா புதுசா ஒன்றும் இல்லை, பட் தேவையான விஷயம் எல்லாமே இருக்கு. ஆல்ரைட், so let's take a look at the phone. இந்த கலர் பேர் வந்து ஃப்ரெஷ் ப்ளூ ஆமாங்க. வெரி ஒரு மியூட்டடான கலர். அண்ட் லுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் Nord 6 லுக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ Nord CE6 அண்ட் Nord 6ல அதிகமா டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு ஸ்கொயரிஷான மாடியூல் கிடைச்சிடும். அண்ட் அதுல வந்து ஒரு கர்வ்ட் ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல்லி பிளாஸ்டிக் பில்ட் தான், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு. இட் லுக்ஸ் நைஸ். இந்த பிரைஸுக்கு இட்ஸ் நாட் பேட். என்னதான் பிளாஸ்டிக் பில்டா இருந்தாலும் அஃப்கோர்ஸ் போன வருஷம் பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பில்ட் குவாலிட்டியில அப்கிரேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு IP65ல இருந்து IP68, IP69 அண்ட் IP69K சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 8108 சர்டிஃபிகேஷனும் இருக்குதுங்க. அப்புறம் டிஸ்ப்ளேல வந்து OnePlus ஓட வெரி ஓன் கிறிஸ்டல் கார்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பை தி வே, நீங்க அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அப்ளைட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கிடைச்சிரும். அதை வந்து நீங்க இப்படி கழட்டி தூக்கி போட்டுடலாம். எனிவே, சோ ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் குவிக்லி. 3 2 1 பச்சக்குன்னு விழுந்துச்சு பாத்தீங்களா? ஆஹா, ஒன்னும் ஆகல. இப்போ பேக்ல இருந்து 1 2 3 பவுன்ஸ் ஆச்சு. டிஸ்பிளே மாதிரி பச்சைக்கன்னு விழுகல. நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஃபைன். பை தி வே, இது ஃபுல்லி பிளாஸ்டிக் கிடையாது. ஏன்னா கேமரா மாடியூல் வந்து கண்டிப்பா மெட்டல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. பட் இட்ஸ் ஸ்டில் a thick phone நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய 8000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபுல்லி பிளாஸ்டிக் பில்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 8000 mAh வச்சிருக்கனால இட் won't be too heavy. இல்லனா 8000 mAh பேட்டரி வச்சுட்டு கிளாஸ் பில்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா 220 கிராம் பக்கம் வரும். This must be lower than that. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். 215.3 கிராம். ஸோ இட் இஸ் ஃபேர்லி கம்ஃபர்டபிள்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபிள்லாம் கிடையாது. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஒரு தடவை போட்டு காட்டிடுறேன் நான். இந்த ப்ளூ கேஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? இட் கெட்ஸ் டர்ட்டி ரியலி குவிக்லி. பாருங்க, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. OnePlusோட ஃபோன்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கேஸ் தனியா வாங்கணும்னு அவசியமே இல்லை. நல்ல குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பை த வே, Nord CE6ல வந்து உங்களுக்கு பிளஸ் மைண்ட் கீ கிடைக்காது. யூ ஜஸ்ட் ஹேவ் த பவர் பட்டன், வால்யூம் ராக்கர், டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வருஷம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அதை பத்தி பேசுவோம். கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைப் C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே இருக்கு. அதுல வந்து டுவல் சிம் கார்டு சப்போர்ட்டும் கிடைச்சிடும். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a good phone. டிஸ்பிளேல ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 144 Hz refresh rate கிடைக்குங்க. சோ போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு 120 Hz தான் கிடைச்சிருந்தது. இப்போ 144 Hz கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க சிஸ்டம் UI ரன் பண்ணும்போது 120 Hz தான் கிடைக்கும். பேசிக் நீங்க கேம்ஸ் ஏதாச்சும் விளையாடும்போது அதுல 144 Hz சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது மட்டும் கரெக்ட்டா 144 Hzல வர்க் ஆகும். டிஸ்ப்ளே வந்து 6.78 inch சைஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் OLED டிஸ்ப்ளே தான். ஃபேர்லி ஸ்லிம் பெசல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா 3840 Hz PWM டிமிங்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் டியூனிங்கும் ஓரளவு நல்லா வச்சிருக்காங்க. HDR வீடியோ பிளேபேக் பொறுத்த வரைக்கும் YouTubeல சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா Netflix கிடையாது. பட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த 144 Hz refresh rate கொடுத்திருக்கிறது வந்து ஒரு சின்ன அப்கிரேட்னு கண்டிப்பா சொல்லலாம். பை தி வே, டிஸ்ப்ளேல உங்களுக்கு வந்து ஆப்டிகல் அண்ட் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைச்சிரும். அண்ட் இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இருக்கிறதுலே பெரிய அப்கிரேட் கம்பேர்ட் டு Nord CE5 வந்து இந்த மோனோ ஸ்பீக்கரை ஸ்டீரியோ ஸ்பீக்கரா மாத்துனது. ஏன் தான் போன வருஷம் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ தட்ஸ் குட். எனிவே, இந்த CE6 ஓட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இப்போ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 7s Gen 4 கொடுத்திருக்காங்க. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 128GB 8 256GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் பேசிக்கலி உங்களுக்கு கிடைச்சிடும். Nord CE5 கம்பேரிசன்ல நீங்க பாத்தீங்கன்னா CE5 ல வந்து MediaTek Dimensity 8350 கொடுத்திருந்தாங்க. அது கம்பேரிசன்ல வந்து Snapdragon 7s Gen 4 is not as powerful, பட் இது வீக் கூட கிடையாது. ஏன்னா Antutu ல நீங்க பாத்தீங்கன்னா 1.1 மில்லியனுக்கு மேல உங்களுக்கு Antutu ஸ்கோர் கிடைச்சிடும். Geekbench கூட நல்ல ஸ்கோர் இருக்கு. அண்ட் கேமிங்ல நீங்க பண்ண விரும்புறீங்கன்னா BGMI COD அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இப்போ நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து BGMI COD ல 90 FPS கிடைச்சது. ஆனா கூடிய சீக்கிரம் BGMI ல 144 FPS with game frame interpolation கொண்டு வர போறாங்க OnePlus காரங்க. இப்போ நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியல, பட் anyways 100% coming soon அப்படி அவங்க சொல்றாங்க. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 7s Gen 4 கொடுத்திருந்தாலும் கேமிங்காக நல்லா டியூன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6 axis gyroscope உங்களுக்கு கிடைச்சிரும். 5000 mm2 vapor cooling chamberம் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலான ஒரு பேலன்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்ன 8350 அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்ளோ GPU பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது, பட் தேவையான அளவு GPU பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் 2026 under 30,000 rupees உங்களுக்கு கிடைச்சிரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். பேசிக்கலி 11 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.2 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வருஷமும் போன வருஷம் மாதிரி உங்களுக்கு NFC சப்போர்ட் கிடையாது. சோ டேப் பேமெண்ட்ஸ் நீங்க பண்ண முடியாது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா NFC ல பெரிய மேட்டரே கிடையாது, இல்லனா பிரச்சனை இல்ல, காஸ்ட் அங்க குறைச்சாங்கன்னா that's not a problem அப்படின்னு சொல்லிட்டு. சோ C6 ல NFC இல்லாதது உங்களுக்கு பிரச்சனையா இல்லன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, SoC ல வந்து கொஞ்சம் ஒரு டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க, பட் பேட்டரியில அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 8000 mAh பேட்டரி கிடைக்கும். ஈஸிலி 2 days பேட்டரி லைஃப் நீங்க இந்த போன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 daysக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கும் பேசிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா. ஏன்னா 7s Gen 4 ஓட பேட்டரி டியூனிங் நல்லா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. சோ 80 வாட் வச்சு நீங்க வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் 8000 mAh பேட்டரியை. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய பேட்டரி கொடுத்திருக்கனால அந்த பேட்டரி வச்சு நீங்க 27 வாட்ல ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் கூட பண்ணலாம், which is a new feature added, which is also very nice. சரி, அடுத்து கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்கிரேட் இருக்குங்க. பிரைமரி கேமரா இப்போ 50 MP பிரைமரி கேமரா தான், ஆனா அல்ட்ரா வைட் கிடையாது. சோ 2 MP அசிஸ்டன்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. எதுக்கு அசிஸ்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. அங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க. சோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். நல்ல செல்ஃபிஸ் எடுக்குது. இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். நாங்க சில செல்ஃபிஸ் காட்டுறோம், பார்க்கிறதுக்கு இட் லுக்ஸ் வெரி குட். பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, டீசென்ட்னு சொல்லலாம், பெஸ்ட்லாம் கிடையாது. பட் எப்படி Nord CE5 ஓட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ, எப்படி அதோட கலர் டியூனிங் இருந்ததோ, அதே மாதிரி ஒரு அளவு உங்களுக்கு வந்து Nord CE6லயும் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிடும். பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமராலயும் உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கேபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஓவரால் கேமரா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வைட் இல்லாததுனால ஒரு சின்ன டவுன்கிரேட்னு சொல்லலாம், பட் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் as the CE5. Oxygen OS 16 இருக்கு இந்த போன்ல based on Android 16. 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் 3 வருஷம் கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது, ஏன்னா 2 வருஷம் ஃபீல்ஸ் லெஸ். பட் Oxygen OS 16 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம், தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிளஸ் மைண்ட்லாம் கிடைக்காது, ஆனால் சில AI ஃபீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கு. ஏன்னா AI எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, Gemini சப்போர்ட் இருக்கு, சர்க்கிள் டு சர்ச் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த OnePlus ஓட டைனமிக் ஐலண்ட் மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனும் Flux Themes 2.0 அது எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அண்ட் அனிமேஷன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் ஸ்மூத்தா இருக்காதுன்னு நினைச்சேன், பட் அனிமேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லையா இருக்கு. இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இட் ஒர்க்ஸ். ப்ளோட்வேர் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆப்பிக்ஸ்ன்ற ஆப் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கும். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஆப்ஸ்ல ப்ரீ இன்ஸ்டால் வேண்டாத ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் கிடையாது. இதுதான் இருக்கு, LinkedIn, Netflix, Spotify, Fitbit. ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான். ஸோ ஓவரால் ஒரு ஃபேர்லி கிளீன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த சாஃப்ட்வேர்ல கிடைச்சிடும். ஸோ Nord CE6 எந்த மாதிரி ஒரு ஃபோன் நீங்க கேட்டீங்கன்னா, another side grade phone அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அஃப்கோர்ஸ் பிரைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 25 to 30,000 rupees லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் கம்பேர்ட் டு அதர் 7s Gen 4 பெருசா குறை சொல்ல முடியாது பிரைஸ். நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதோட கேவலமான சிப்செட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஃபோன் தான் 2026க்கு. அண்ட் இந்த Amazon சேல்ல வந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் கூடுச்சுனா தான் பிரச்சனை ஆகும். ஸோ அண்டர் 30,000 rupees வரைக்கும் கூட ஓகே, அதுக்கு மேலாம் போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ நீங்க வாங்குறீங்கன்னா கண்டிப்பா 8 256GB வேரியன்ட்டை கன்சிடர் பண்ணுங்க, 8 128 வேண்டாம். பட் ஓவரால் நீங்க என்ன நினைக்கிறீங்க Nord CE6 பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin.